ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வாழைப்பூ வடை தாங்க நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம். வடை வந்து நல்லா கிறிஸ்பியாக செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. எப்படின்னு கேட்குறீங்களா? வீடியோக்குள்ளே வாங்க. அதுக்கு முதல்ல நான் 1 கப் கடலைப்பருப்பை 2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதை நல்லா தண்ணியில் அலசிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம இப்போ அரைச்சிக்கலாம். அதோட ஒரு காஞ்ச மிளகாய், ஒரு அரை ஸ்பூன் சோம்பு போட்டு நல்லா கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. அப்போ தான் வடை வந்து நல்லா கிறிஸ்பியாக வரும். இல்லைன்னா ரொம்ப ஹார்டாக இருக்கும், உள்ளே வந்து வேகாது. இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. அப்போ தான் வடை செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதோட நான் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கொத்து கருவேப்பிலையும் பொடியாக நறுக்கி வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, ஒரு 5 பூண்டை இடித்து போட்டுக்கலாம். தேவையான அளவு கல்லுப்பு போட்டு 1 கப் வந்துட்டு நம்ம வாழைப்பூவை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அவ்வளோதாங்க. இதை நல்லா வந்து கையிலேயே நல்லா பிசைஞ்சுக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு உருண்டை பிடிக்க வரலைன்னா நம்ம பிணைஞ்சு வச்ச மாவில் பாதி மட்டும் எடுத்து மிக்ஸி ஜாரில் ஒரு பல்ஸ் மோடு போட்டு திருப்பி எடுத்து பிணைஞ்சிக்கங்க. ரொம்ப வலுவலுன்னு அரைச்சிடக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பிடிக்கிறதுக்கு உருண்டை மாதிரி வரணும். இந்த மாதிரி வரலைன்னா நான் சொன்ன மாதிரி செஞ்சு பாருங்கள். இப்போ நல்லா வந்துட்டு ஒரு 4-5 உருண்டை நம்ம பிடிச்சி வச்சுக்கலாம். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, எண்ணெய் காஞ்சிட்டு இருக்கும்போது ஒரு ஒரு உருண்டையாக ஸ்லோவாக பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு போட்ட உருண்டை சீக்கிரமாகவே வெந்துடலாம். இல்லைன்னா கலர் சேஞ்ச் ஆக வாய்ப்பு இருக்குது. எல்லாமே ஒரே டைமில் வேகணும். அதனால் வந்துட்டு இப்படி நம்ம ஒரு ஒரு உருண்டையாக நம்ம முன்னாடியே எடுத்து வச்சுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளங்கையில் வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வடை சேப்புக்கு நல்லா வந்துடும். ரொம்ப மெல்லிசாவும் போடக்கூடாது, ரொம்ப மொந்தமாகவும் போடக்கூடாது. ஓரளவுக்கு மீடியம் சைஸில் உள்ளங்கையில் வச்சு நல்லா அமுத்திட்டிங்கன்னா இந்த சைஸ் வரும். இந்த இதை வந்து நம்ம எண்ணெயில் போட போகிறோம். எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிச்சான்னு செக் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன பீஸ் போடுறேன். இப்போ பாருங்கள் நல்லாவே வந்துட்டு முறை கட்டுது. இந்த டைமில் நம்ம எடுத்து வச்ச உருண்டைகளை தட்டி தட்டி வடைகளாக உள்ளே போட ஆரம்பிச்சிட்டோம். இப்போ நல்லா வந்து எண்ணெய் வந்து பபுள்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு. வந்துட்டு அடங்கிடணும். நம்ம ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை வடையை வந்து திருப்பி விட்டுறணும். அப்போ தான் வந்து 2 சைடுமே சீக்கிரம் வேகும். இப்போ பபுள்ஸ்லாம் அடங்கி கலரும் வந்து நல்லா ப்ரௌனிஸாக மாறிடுச்சு. அவ்வளோதாங்க. இந்த டைமில் நம்ம வடையை எடுத்துடலாம். இப்போ வந்துட்டு நம்ம ஒரு தட்டில் ஒரு பேப்பர் போட்டு வச்சுருந்தோம்னா அதை நம்ம வடையை போடும்போது அந்த எண்ணெயெல்லாம் உறிஞ்சிரும். இதை கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம டேஸ்டான ரெசிபின்னு தாங்க சொல்லுவேன்.